அதிகமான லைட் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னாக்கா ஐ இரிட்டேஷன் வரும். நமக்கு கண் வந்து செவந்து போகும் கொஞ்சம் இதாகும்போது. அந்த இரிட்டேஷனை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல லைட் சோர்ஸ்ன்றது வந்து ஒரு ஹீட் சோர்ஸ் தான். லைட் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னாவே அந்த இடத்துல நம்ம தொட்டு பார்த்தா கண்டிப்பாக சூடு இருக்கும். இப்போ லைட்டை வந்து நம்ம கண் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னாக்கா அந்த ஹீட்னால தான் நம்ம கண் வந்து ட்ரை ஆகுது. அப்போ அந்த ட்ரை ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த கண்ணை வந்து நம்ம குளிர்ச்சிப்படுத்தணும். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு நந்தியாவட்டை பூவோ இல்லை வெள்ளரிக்காயோ நீங்கள் கண்ணில் வச்சுட்டு நம்ம கட்டிட்டு நம்ம படுக்கும்போது கொஞ்ச நேரம் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கும்போது ஒரு குளிர்ச்சி தெரியுது இல்லையா? காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த ஹீட்டை வந்து அது கொஞ்சம் தணிக்குது. அதனால தான் வந்து நமக்கு அந்த கண்ணில் அந்த எரிச்சல் எல்லாமே நம்ம ஏதாவது வந்து வெள்ளரிக்காயோ இல்லை நந்தியாவட்டை பூவோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம குளிர்ச்சியான பொருளை வச்சு கட்டும்போது அந்த ஹீட்டு வந்து கண்ணில் இருந்து நமக்கு கரையுது. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வந்து நம்ம பண்ணிட்டு வந்தோம்னாவே வந்து நமக்கு இந்த கண் பார்வை வந்து பாதிப்பாகும். அதனால தான் அந்த காலத்துலலாம் கண்ணில் வந்து நல்லெண்ணெய் விடுவாங்க. எள்ளெண்ணெய் ஒரு ட்ராப்பு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது கண்ணில் விடுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த சூடை வந்து அந்த நல்லெண்ணெய் எடுத்துரும் ஹீட்டு. அதுக்காக தான் அதை வந்து கண்ணில் வந்து விடுறது.